இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் 9/7/2026 ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை 6:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 12:15 முதல் 1:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம். உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சியில வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாகவும் உறுதியாகவும் உணர்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல நேர்மின்மையின் காரணமாக பணியில தாமதங்களும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்களுடைய உணர்வுகளுக்கும் இடமளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வழக்கமான கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் சற்று மந்தமாக தங்க இருக்கும். தொழிலுக்கு எதிர்ப்புகளும் இருக்கலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலுவலகத்துல பொறுப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவினர்களினாலும் மன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல்களும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அவசியமான நேரத்துல அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வேலையில கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இன்று வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று எடுத்த வேலைகள் முடிவதில் தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில கசப்பான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். நிதி எதிர்காலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால தேவையற்ற பகைமைகளும் குறையும். ரகசியமான சில முதலீடுகளும் செய்வீங்க.
ஆடம்பர பொருட்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். ஆரோக்கியமான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்று சில புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வேலைகள்ல உங்களுடைய முக்கியத்துவமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. தேர்வுகள்ல வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நேர்மையான மாற்றங்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் திறமையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய இனிமையான அணுகுமுறை மற்றவர்களை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணவரவுல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அதிரடியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். தொழில் துறையில விறுவிறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் தடையில்லாமலும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உயர்வும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில மேன்மையான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய எண்ணங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையுமே பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புது அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் அமையும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாற்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. இன்று அரசியல் களத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் குறித்த சூழ்நிலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இரவு நேர வேலைகளின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படும். அவர்களிடத்துல கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். புரட்சிகரமான சிந்தனைகளின் மூலமாக மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். உணவு சார்ந்த சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்று மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்று அதிகாரிகளின் மூலமாக எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல சில சுறுசுறுப்பான போக்கும் காணப்படும். இன்று சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். அவர்களிடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இயல்பான சூழ்நிலைகளும் இருக்கும். இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் உறவு படைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் இருக்கின்ற பணம் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல நிதானத்துடன் இருந்து முடிப்பதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யவும் வேண்டாம். எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செய்கின்ற வேலைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. விருப்பப்பட்ட இடம் மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சலிப்பில்லாமல் வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. நேரத்திற்கு தூங்க முடியாதபடி ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. அன்றன்று கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் நம்பிக்கையும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாகவும் நம்புவாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வீண் அலைச்சல்களும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இப்பொழுது தொழில்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று அரசு மற்றும் அதிகாரத்துல இருப்பவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையினால மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பிறமொழி சார்ந்த மக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தூரதேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில மறைமுகமான ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறையான சிந்தனைகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அப்பொழுது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிக பணிகளின் காரணமாக ஏதாவது ஒரு வேலை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். போதிய அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வேலையில அவ்வப்பொழுது பலவீனமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இறங்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய பேச்சுக்களை நீங்க கண்டுகொள்ளாமல் செல்வதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று பிற்பகலுக்கு மேல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதில் சில சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நிதி சமநிலையை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை தரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது. தேவையற்ற தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆதரவுகளும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இறை வழிபாடுகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. மேலதிகாரிகள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்கலாம். கவனமாகவும் இருங்க. நேர்மையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடனான உறவுல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். நிதிநிலையை கையாளும் பொழுது பணத்தை கவனமாக பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வீட்டுல மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில் துறையில சில இடையூறுகளும் ஏற்படலாம்.
நெருங்கிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பணிச்சுமையினால வேலையில கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாக நடப்பதில் உறுதியாகவும் இருப்பீங்க. தொழிலை நடத்துவதற்கான சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க கவனம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு வண்டி வாகனங்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலுமே ஒன்றிற்கு 2 முறை முயற்சி செய்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உறவினர்களுடைய உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பழைய கடன் ஒன்றை திரும்பி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கனிவான பேச்சுக்களுக்கு மற்றவர்கள் மரியாதையும் தருவாங்க. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழமை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பயணத்திற்கு தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வதும் நல்லது. விவசாய பணிகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பணிகள்ல முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. பொழுதுபோக்கான செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இயல்பான நாளாகவும் இருக்கும். சில நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சுப செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்ல இருப்பவர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி கணக்குகள்ல ரகசியமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயத்தை பற்றி வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய
ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். நண்பர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளினால மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகள் இடத்துல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தைரியத்துடனும் இருப்பீங்க. என்ற தொழில் துறையில இப்பொழுது மேற்கொள்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் காணலாம். பிள்ளைகள் இடத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். குழுவாக செய்யக்கூடிய கூட்டு முயற்சிகளுக்கு முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய பணிக்கான நற்பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண வரவில்லை என்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நேர்மையான போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல என்று உறுதியான போக்குடனும் காணப்படுவீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை விவகாரங்கள்ல கண்ணியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நேர்மையாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிரமமான நிலைகளிலும் தொழில சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலைகளும் மாறும். மற்றவர்களுடைய தவறுகளையுமே நீங்களே சுமக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல இருந்து வந்த வருமான பாதிப்புகளும் மாறும். வெளியூர் பயணங்களினால எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வீட்டில இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. நண்பர்களோடு சற்று தள்ளி இருப்பதே நல்லது தாங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்பத்தாரினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கனிவாக பேசி எடுத்த வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோகமான நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடன் செயல்பட்டு மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த சிரமங்களும் குறையும். இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருக பணிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1,
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். கடின உழைப்பினால வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையை கையாள்வதில் சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பல் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல நல்ல காரியங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான தனி திட்டங்களுடனும் இருப்பீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை கூறுகின்ற உறவினர்களை நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிலும் தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுவிதமான செயல் திட்டங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். இன்று உடன்படிக்கைகள் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். உறவினர்களின் மூலமாக மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதுல அவ்வப்பொழுது அவநம்பிக்கை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அதிகப்படியான வேலை சுமையும் இருப்பதாகவும் உணர்வீங்க. இது தேவையற்ற சிந்தனைகளாகவும் இருக்கலாம். சாதகமான பலன்களும் உங்களுக்கு இருக்கின்றது. கவனமாக வேலைகளை செய்தாலே போதும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக வெற்றியும் பெற்று விடுவீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. திட்டமிட்ட செலவுகள் செய்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசதியாகவும் உணர்வீங்க. சில சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதற்கு இன்று ஓரளவிற்கு உங்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான யோகமும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்களுடைய ஆதரவுகள் ஊக்கத்தையும் தருவதாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கேட்ட உதவிகளும் இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வெறுப்பாக எந்த ஒரு வேலையுமே செய்யவும் வேண்டாம். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயார் இடத்துல இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கலை சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு விற்பனையில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வரவு குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பொதுமக்கள் பணியில ஆதரவான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்கும். உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணையுடன் நட்பான உறவு முறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உறவுல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில எதிர்ப்புகளையும் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலுமே அது நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வேலையில இடமாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சர்க்கல்களும் நீங்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவுகளும் இருக்குங்க. வருமானமும் இருக்கும். பதவி மாற்றங்களும் இருக்கும். வியாபார எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. மனைவி மக்களிடத்துல புரிந்துணர்வுகளும் அதிகரிக்கும். இன்று வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு பெரிய தொகையையுமே ஒப்படைக்கவும் வேண்டாம். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும்.
வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபார பணிகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். தடைப்பட்ட செயல்களை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு காது வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. வேலைகள்ல விறுவிறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடிய மன உறுதியுடனும் இருப்பீங்க. லாபத்தை அதிகரிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஏதாவது உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். இன்று தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. நேர்மறை எண்ணங்களும் உண்டாகும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று குடும்பத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வருவாயில இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நம்பிக்கையுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சில சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் உற்சாகத்துடனும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள்ல நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உற்சாகத்துடனும் உணர்வீங்க. மற்றவர்களுக்காக சில தன உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வெற்றியும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலையிடங்கள்ல நுட்பமாக வேலைத்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வகையில திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். தடுமாற்றங்களும் நீங்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் இடத்துல கோபப்படவும் வேண்டாம். இன்று அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வதும் நல்லது. யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவரும்படியாக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். மற்றவர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உடன் பிறந்தவர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.